திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலினோடு தொகுதி பங்கீட்டுக் குழுவினர் ஆலோசனை மேற்கொண்டு வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பிப்ரவரி 22ஆம் தேதி முதல் திமுகவின் தொகுதி பங்கீட்டுக் குழுவினர் கூட்டணி கட்சிகளோடு ஆலோசனை மேற்கொண்டு தொகுதி பங்கீடு நடைபெற்று வரும் நிலையில் தற்பொழுது திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலினோடு தொகுதி பங்கீட்டுக் குழுவினர் ஆலோசனை மேற்கொண்டு வருவதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலினோடு திமுக தொகுதி பங்கீட்டுக் குழுவினர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்று விசிக பேச்சுவார்த்தைக்கு வர இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் இல்லத்தில் தற்பொழுது திமுக பேச்சுவார்த்தை குழு ஆலோசனை நடத்தி வருகிறது. இந்த பேச்சுவார்த்தை குழுவில் ராசா, KN நேரு, அதே போல ஏவா வேலு, RS பாரதி, TR பாலு ஆகியோர் அடங்கிய 7 பேர் கொண்ட குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு என்பது தற்பொழுது முதலமைச்சர் இல்லத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே 6 கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி இருக்கிறது. இன்னும் விசிக, அதே போல மக்கள் நீதி மய்யம், தேமுதிக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகாத நிலையில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இவர்களுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. அதே போல நேர்காணல் நேற்றுடன் நிறைவு பெற்றிருக்கிறது. நேர்காணல் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வேட்புமனு தாக்கல் தொடங்க இருக்கிறது. அதே போல வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிப்பு வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உள்ளிட்ட பல்வேறு பணிகள் தொடர்பாக தற்பொழுது ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விசிக பேச்சுவார்த்தை குழு இன்னும் சற்று நேரத்தில் அண்ணா அறிவாலயத்திற்கு வர இருக்கக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது முதலமைச்சர் இல்லத்தில் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் விசிக வந்த பிறகு முதலமைச்சர் தலைமையில் ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகுவதற்கான வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே விசிகவிற்கு 8 தொகுதிகள் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை என்பது திருமாவளவன் நேரடியாக முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். திமுகவை பொறுத்தவரையிலும் 7 இடங்கள் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில்தான் இந்த பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அதே போல புதுச்சேரி காங்கிரஸ் திமுக இடையே நேற்று ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் தொகுதிகள் என்பது இறுதி செய்யப்படாமல் இருக்கிறது. இது தொடர்பாகவும் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை குழுவோடு பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பாகவும் இந்த ஆலோசனையில் பேசப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் தற்பொழுது தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழு என்பது அவரது இல்லத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஆலோசனை முடிந்த பிறகு அண்ணா அறிவாலயத்திற்கு வந்து தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலினோடு தொகுதி பங்கீட்டுக் குழுவினர் ஆலோசனை மேற்கொண்டு வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பிப்ரவரி 22ஆம் தேதி முதல் திமுகவின் தொகுதி பங்கீட்டுக் குழுவினர் கூட்டணி கட்சிகளோடு ஆலோசனை மேற்கொண்டு தொகுதி பங்கீடு நடைபெற்று வரும் நிலையில் தற்பொழுது திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலினோடு தொகுதி பங்கீட்டுக் குழுவினர் ஆலோசனை மேற்கொண்டு வருவதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலினோடு திமுக தொகுதி பங்கீட்டுக் குழுவினர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்று விசிக பேச்சுவார்த்தைக்கு வர இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் இல்லத்தில் தற்பொழுது திமுக பேச்சுவார்த்தை குழு ஆலோசனை நடத்தி வருகிறது. இந்த பேச்சுவார்த்தை குழுவில் ராசா, KN நேரு, அதே போல ஏவா வேலு, RS பாரதி, TR பாலு ஆகியோர் அடங்கிய 7 பேர் கொண்ட குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு என்பது தற்பொழுது முதலமைச்சர் இல்லத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே 6 கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி இருக்கிறது. இன்னும் விசிக, அதே போல மக்கள் நீதி மய்யம், தேமுதிக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகாத நிலையில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இவர்களுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. அதே போல நேர்காணல் நேற்றுடன் நிறைவு பெற்றிருக்கிறது. நேர்காணல் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வேட்புமனு தாக்கல் தொடங்க இருக்கிறது. அதே போல வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிப்பு வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உள்ளிட்ட பல்வேறு பணிகள் தொடர்பாக தற்பொழுது ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக
இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விசிக பேச்சுவார்த்தை குழு இன்னும் சற்று நேரத்தில் அண்ணா அறிவாலயத்திற்கு வர இருக்கக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது முதலமைச்சர் இல்லத்தில் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் விசிக வந்த பிறகு முதலமைச்சர் தலைமையில் ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே விசிகாவிற்கு 8 தொகுதிகள் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை என்பது திருமாவளவன் நேரடியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். திமுகவை பொறுத்தவரையிலும் 7 இடங்கள் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில்தான் இந்த பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அதே போல புதுச்சேரி காங்கிரஸ் திமுக இடையே நேற்று ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் தொகுதிகள் என்பது இறுதி செய்யப்படாமல் இருக்கிறது. இது தொடர்பாகவும் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை குழுவோடு பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பாகவும் இந்த ஆலோசனையில் பேசப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தற்பொழுது தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழு என்பது அவரது இல்லத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஆலோசனை முடிந்த பிறகு அண்ணா அறிவாலயத்திற்கு வந்து தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. செலினா, தகவல்